ஹிந்தி திரையுலகில் முன்னணி நடிகராக உள்ளவர் சல்மான் கான். மும்பையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவரது வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் பாந்த்ராவில் உள்ள கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைய முயற்சித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் 23 வயது ஜிஜேந்திரா குமார் சிங் மற்றும் 32 வயது இஷா சாப்ரா என்ற பெண் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் கூற்றுப்படி சத்தீஸ்கரில் வசிக்கும் சிங் செவ்வாய்க்கிழமை காலை 9:45 மணியளவில் கானின் வீடு அருகே சுற்றித் திரிந்ததை முதலில் போலீசார் பார்த்தனர். நடிகரின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட ஒரு போலீஸ்காரர் அவரை வெளியேறச் சொன்னபோது குற்றம் சாட்டப்பட்டவர் கோபத்தில் அவரது மொபைல் போனை தரையில் அடித்து நொறுக்கியுள்ளார். அன்று மாலை சிங் அதே கட்டடத்தில் வசிக்கும் ஒருவரின் காரில் கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்தார். இருப்பினும் அவர் மீண்டும் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் அவர் பாந்த்ரா காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக காவல் அதிகாரி ஒருவர் கூறினார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது நடிகரை சந்திக்க விரும்புவதாக சிங் கூறினார். போலீசார் கட்டடத்துக்குள் நுழைய அனுமதிக்காததால் தான் உள்ளே நுழைய முயன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஒருவரின் வாகனத்தில் சிங் எப்படி நுழைந்தார் என்பது உடனடியாக தெரியவில்லை. மறுநாள் அதிகாலை 3:30 மணியளவில் இஷா சாப்ரா என்ற பெண் அதே முயற்சியை மேற்கொண்டார். மேலும் அடுக்குமாடி குடியிருப்பின் லிப்ட் வரை கூட அவரால் செல்ல முடிந்தது என்று போலீசார் தெரிவித்தனர். குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் மீது அத்துமீறி நுழைந்ததாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என அதிகாரிகள் கூறினர். கடந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்ததாக கூறப்படும் இருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதையடுத்து சல்மான் கானுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகமானது. இந்த தாக்குதலை லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் நடத்தியது பின்னர் தெரிய வந்தது. 2023ஆம் ஆண்டில் தேசிய புலனாய்வு நிறுவனம் பிஷ்னோய் கும்பல் அழிக்க திட்டமிட்ட 10 முக்கிய நபர்களின் பட்டியலில் சல்மான் கான் முதலிடத்தில் இருப்பதாக கூறியது. நடிகருக்கு பிஷ்னோய் கும்பலிடமிருந்து பல அச்சுறுத்தல்கள் வந்துள்ளன. மேலும் மும்பை காவல்துறையால் அவருக்கு Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் தனது வீட்டின் பாதுகாப்பை அதிகரிக்க விரிவான புதுப்பித்தலையும் மேற்கொண்டிருக்கிறார். ஏப்ரலில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் பாபா சித்திக் பிஷ்னோய் கும்பலால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நடிகரின் வீட்டுக்கு வெளியே போலீசார் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்க வழிவகுத்தது. பாபா சித்திக் நடிகர் சல்மான் கானின் நெருங்கிய நண்பராவார். மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டில் அத்துமீறி நுழைய முயன்ற இருவர் அடுத்தடுத்து சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.